ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமி ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே வந்துட்டு எஃப்என்ஏஎஃப் அப்படின்னா ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் 1 தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. சரி, இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு 12 மணி ஆகுது. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கேடு ஸ்டோரில் வந்து நம்ம ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறோம். ஆர்கேடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களாம் விளாடுவாங்கள்ல, அந்த ₹1 காயின் போட்டு அந்த விளாடுவாங்களே, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி, அதில் வந்து நம்ம ஒரு செக்யூரிட்டி. நைட்டு இந்த பொம்மைலாம் நவுறுதுன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துக்குது. அதனால் நம்மளை செக்யூரிட்டியாக போட்டுக்கிறாங்க. போனி உள்ளே இறங்கிட்டான். இப்போ வந்துட்டு இது நம்மளை அட்டாக் பண்ண வரும். நம்ம சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கணும். அப்படி கிட்ட வந்துருச்சுன்னா டோரை க்ளோஸ் பண்ணிடணும். கீழே பார்த்தீங்களா பவர் லெஃப்ட்டுன்னு போட்டுக்குது. அப்படின்னா சார்ஜர்னு அர்த்தம். சரி, எலக்ட்ரிசிட்டி. அது தீர்ந்து போச்சுன்னா கரண்ட்டு போயிடும். நம்மளை சீக்கிரமாக ஈஸியாக வந்து அடிச்சிடுவாங்க. அது தீரக்கூடாதுன்னா இந்த சிசிடிவி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டோரை திறந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்கிற சவுண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுதான். சரி, கேமை பற்றி பேசலாம். முன்னாடி பாருங்கள், செலிப்ரேட்டுன்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுக்கிறாங்க. 3 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஷோ ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போ போனி மட்டும் இந்த ரூம்க்கு வந்துட்டான். ப்ரைவேட் அது என்னமோ போயிடுச்சு. சரி, இது இங்கே யாராச்சும் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. இருக்கிறது 4 பேர் தான். 3 பேரும் அசமுக்கிறாங்க. இந்த போனிக்கு மட்டும் என்ன வேலைன்னு தான் தெரில. முன்னாடி 4 பொம்மை இருக்குது. அதில் பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போனி. பேக்ரவுண்டில் ஏதாச்சும் வாய்ஸு இல்லை சத்தம் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா மைக் இல்லை. சரி, இப்போ போனி தான் இருக்கிறான். அந்த டக்கு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் இதோட மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பேர் தான், ப்ரௌன் கலர் டெடி பேர். அது பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெட்டி. அண்டு இங்கே நரி மாரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் ஃபாக்ஸி. சரி, இப்போ நைட்டு 1 மணி ஆகுது. நம்ம இப்போ 6 மணி வரைக்கும் தான் நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சு போயிடும். சரி, இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரல. என்ன ப்ரோ, அவ்வளோதானா ப்ரோ கேமு? என்ன ப்ரோ இப்படி இருக்குது, ஒரு ஜம்ப்ஸ்கேர் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. போ வரும். அது உங்களுக்கு தெரியாது. கேம் விளாண்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது எப்படிப்பட்ட கேம்னு. இதில் மொத்தம் 5 நைட் இருக்குது. ஃபஸ்ட் நைட்டில் அவ்வளோ வரவே வராது, அவ்வளோதான் சொல்லுவேன். செகண்ட் நைட்டில் கொஞ்சம் வரும். அண்டு தேர்டு நைட்டு, ஃபோர்த்து நைட்லாம் போக கஷ்டமாயிடும். அண்டு 5th நைட்டு பயங்கரமாக இருக்கும். சரி, அண்டு இந்த கேம் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு படமே இருக்குது. அது வந்து 2023 ரிலீஸ் ஆச்சு. அதாவது போன வருஷத்துக்கும் முன்னாடி வருஷம். இப்போ வந்துட்டு 2 ரிலீஸ் ஆகுது, டிசம்பர் 5 ஓகே. ஜுஜுட்சு கைசன் அனிமி படம் வந்துட்டு டிசம்பர் 3. அனிமி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு, சூப்பரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஜாப்பனீஸில் தான் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில், தமிழில் கிடையாது. சரி, பார்க்குறவங்களாம் தேட்டரில் பார்த்துட்டு வந்துருங்க மிஸ் பண்ணாமல், கோஜோக்காக. சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தானே இருக்குது இந்த கேமு. இதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இப்போ கரண்ட்டாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 போயிட்டுருக்குது. அது யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் பார்த்ததில்ல சீசன் 1 to 4. ஆனால் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தெரியும், ஆனால் பார்த்ததில்ல. அண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற சீரீஸில் ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அது முடிஞ்சு போச்சு, கரண்ட்டாக போகல. போன மாதம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போன மாதமா அதுக்கு முன்னாடி மாதமாக தெரில, ஆனால் முடிஞ்சிருச்சு. ஸ்குட் கேம் மாரி அதுலேயும் சீசன் 3 லாஸ்ட்டாக கொரியம் இது முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட் யூஎஸ்எல் நடக்குது. அந்தமாரி போட்டாங்க, நான் எதிர்பார்க்கல சத்தியமாக. சரி, அண்டு எனக்கு வெட்னஸ்டே பிடிக்கும், ஸ்குட் கேம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு எல்லாத்தோட அனிமீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் பேர் அனிமி ஹோம் தமிழ் தான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அண்டு சொல்ல மறந்துட்டேன், இது வந்து நம்மளோட 100வது வீடியோ. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் வர உள்ளறதே. சரி விடு. சரி, கேமராவில் பார்க்கலாம். எல்லாம் 3 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த போனி மட்டும்
நிறுத்தவே மாட்டேங்கிறான் காரில். வந்துக்கிட்டே இருக்கிறான்டா. அவனை சொல்லி நிறுத்துங்கடா, யாராச்சும் அவனை சொல்லி நிறுத்துங்கடா. டே வர்றா லூசு பையன் வந்துட்டே இருக்கிறான்டா. அடுத்த ஆள் இறங்கி விட்டான். போச்சு. யார் அவன் தான் தெரில. யார் ஃபாக்ஸியா என்ன? ஆமாம், ஃபாக்ஸி இறங்கிட்டான் களத்தில். ஃபாக்ஸி யூஆர் கிரேட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி, 2 பக்கமும் இருட்டாக லைட்டு போட்டு பார்க்கலாமா என்ன? அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் அவங்க பேரை சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணல, என்கிட்டயே சொல்லியிருந்தாங்க டேரெக்டாக. அவங்கள பற்றி சொல்லிடுறேன். 2 பேர். அவங்க பேர் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேர் கிஷோர், அடுத்து செகண்டு பேர் சஞ்சய் பிரியன். சொல்லியாச்சு, போதுமாப்பா? சரி. ஃபேன் ஓட்டிக்கிட்டே இருக்குது, காற்றே வரமாட்டேங்குது. எவனா சொல்லி திருப்பி வைங்கடா. டே 2 பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் தெரில. ரிஜி வானம் பக்கத்தில் வந்துட்டான். ரைட்டு போட்டு பாரு. போனிங்க வந்துட்டான். போச்சு. अर्जी वानो टन टन मुझे पहचानो टन टन अर्जी वानो मैं உக்காங். அதுக்கப்புறம் டிஎக்ஸ் ஏன் மைண்ட் கிராஃப்ட் போகிறேன்னு சொல்லிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ஸ்டக் ஆகுது மைண்ட் கிராஃப்ட்டு. நல்லா தான் விளையாடுறேன், நல்லா தான் போகுது கேமு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ரெக்கார்டு ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆன் பண்ணோன்னா ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரில. மைண்ட் கிராஃப்ட்டு பீட்டா வெர்ஷன் அது, அதனால் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் வெர்ஷனுக்கு 29 ரூபா கேட்குறாங்க. 29 ரூபா 30 ரூபாயா? 29 ரூபா தான். கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா போட்டுக்கிட்டேன். சரி, அதெல்லாம் ஏற்ற முடியாது நம்மளால். 100 சப்ஸ்கிரைபர் அடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். 100வது வீடியோ, அதாவது ஷார்ட்ஸும் வீடியோ சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சேனலில் இது 100வது வீடியோ. சரி, இப்போ யாரெல்லாம் கழுத்தில் இறங்கிட்டாங்க தெரியலையே. 2 பக்கமும் லைட்டு போட்டு பார்க்கணும் எதுக்கும். இன்னும் எப்போ வேணால் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுங்க. இன்றைக்கி யாரும் அவ்வளோ செய்ய மாட்டாங்க வச்சு. ஆனால் போக பாருங்க, வச்சு செய்வாங்க. இதில் மொத்தம் 6 கேம் இருக்குது. அதே மறந்து போச்சு. 5 Nights at Freddy's வந்து 6 பார்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறோம். ஃபஸ்ட்டு பாட்டோட வீடியோ 5 Nights at Freddy's வந்துட்டு 5 Nights at Freddy's அந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட் இது. செகண்ட் பார்ட்டு கூடிய சீக்கிரம் அப்லோடு பண்ணுறேன். சரி, இன்றைக்கி எத்தனை நைட்டு முடிப்போம் தான் தெரில. மைண்ட் கிராஃப்ட் ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பீட்டா வெர்ஷனாக இருக்கிறதுனால ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூச்சப்படாமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 3 பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. வச்சு செய்வாங்கடா போக. சரி, வச்சு செய்யுங்க. நானும் உங்களை வச்சு செய்வேன்ல. இதில் நம்ம எங்கேயும் போக முடியாது, இங்கேருந்து தான் பார்க்க முடியும் எல்லாத்தையும். இப்போ தான் முடியும்னு தான் தெரில. பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தம் கட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அகெயின் சொல்லிக்கிறேன். சரி, செலிப்ரேட் என்னத்தராவது செலிப்ரேட் பண்ணுறது. போங்கடா டே நீங்களும் அங்கே கேமும். 4 பேரும் லைனாக ரூமில் இருக்கிறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? சரி, சும்மா சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரில. சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரிலப்பா, என்ன விட்டுருங்கப்பா. சரி, பயப்படாத கண்ட்ரோல். சும்மா சொன்னேன்னாலாம் பயப்படுவோம்னாப்பா. நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. அப்படிப்பட்ட ப்ரோ பிளேயர் தெரியுமா? சரி, பில்டப்லாம் ஓவராகவே இருக்குது, கொஞ்சம் குறைச்சிப்போம். லைட்டு போடு. ஆன மாட்டேங்குது. சரி, அப்புறமே போட்டுப்போம். கேமராவில் பார்ப்போம். லைனாகிறாங்களா? ஃபஸ்ட்டு டே இல்லை. ஓ, 6 மணி ஆயிடுச்சு. ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாம் நாள் ராத்திரியை முடிச்சிட்டோம். சரி, ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. காலை 12 மணி 2வது இரவு. பிக் பாஸ் மாரி ஆரம்பிச்சிட்டேனே. சரி, பிக் பாஸில் வாட்டர்மெலன் ஸ்டார் இருப்பார் தெரியுமா? தமிழ்நாட்டின் நடிப்பு கிறுக்கனாகிய டாக்டர் டிட்டு பாபூர் தர்பி ஸ்டார். அவர் தூக்கிட்டாங்க. சரி, அதை பற்றிலாம் எதுக்கு பேசணும்? செலிப்ரேட். செகண்ட் நைட் ஆரம்பித்த உடனே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் களத்தில் இறங்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3-2 அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா 2வது ஆளே இறங்க ஆரம்பித்தான். ஆனால் இதில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே 2 பேர் இறங்கிட்டாங்க. இப்போ போக ஆரம்பித்தோடனே எல்லாருமே இறங்க மாட்டாங்களாப்பா. சரி,
இதில் வந்துட்டு எங்கேயாச்சும் எந்திரிச்சு போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. இது வந்து ஒரு பழைய கேம் தான். ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் உண்மையாலுமே நல்லா செஞ்சுக்கிறாங்க, செதுக்கி விட்டுக்கிறாங்க. சரி இதான் லைட்டு போட்டு பார்ப்போம். என்னடா இது, ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது, காற்றே வரமாட்டேங்குதுடா. டே அவனை சொல்லி நிறுத்துங்கடா, அந்த லூஸ் பையனை சொல்லி நிறுத்துங்கடா. 2 பேர் கழுத்தில் இறங்கிட்டாங்க, பிளர் ஆயிடுச்சு. அப்போனா எங்கேயோ கேமரா உடச்சி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் கிடையாது, பிளர் ஆனிச்சுன்னா அவங்க எங்கேயாச்சும் போகிறாங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுறதுடா, எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான், அவன் காணாமல் போயிட்டான், போச்சு பிளர் ஆகி விட்டான், எங்கேயோ ஓடி போயிட்டான். நம்ம ரூமுக்கு இது வந்தானோ, ஃபேன் ஓடுது, காற்று தான் வரமாட்டேங்குது. அடியில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, துருப்பிடிச்சு போய். சரி, மைக்கு கூடிய சீக்கிரம் வாங்கலாம். ஓகே அரிஜி வேணாம், மறுபடியும் பாட வேணாம். சரி, செலிப்ரேட் என்ன தரா செலிப்ரேட் பண்ணுறது? ஆட போடா நீங்களும் அங்கே கேமும். பண்ணி எங்கடா இருக்கிற, அடிச்சு போடுவோண்டா, சீக்கிரம் வாடாவு. டக்கு தலையன், டக்கு வாயா, பேக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே போகிறான். சரி பாருங்க, அந்த டக்கு கையில் ஒரு கேக்கு இருக்குதா, அது வந்துட்டு இதில் வராது. ஆனால் படத்தில் வந்துட்டு நல்லாவே காமிச்சிருப்பாங்க அந்த கேக்கை. படம் பார்த்திங்கன்னா மேலும் நல்லாயிருக்கும். அந்த நம்ம தமிழ் படத்தில் டெடின்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா, அதேமாரி இருக்காது. டெடி எனக்கு அந்தமாரி ஃபீல் கொடுக்கல. ரெண்டுமே டெடி தான், ஆனால் ரெண்டுமே டெடி தான். அதை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் சேம் தான். ஆனால் மற்றபடி ஹாரரு அது வந்துட்டு பாசம் காமிச்ச ஒரு படம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன்னா அது இங்கிலீஷ் படம், இது தமிழ் படம். சரி வந்துட்டாங்க கிட்ட. எங்கடா, இங்கே இருக்கிறியா, எங்கடா இருக்கிறை? வந்துட்டான், போனி பண்ணி வந்துட்டான். போனி பண்ணி ஏன்டா அப்படி பண்ணுற? சொன்னால் கேட்க மாட்டியாடா, ஒரு வார்த்தைக்கு சொன்னால் கேட்க மாட்டியா? கிட்ட வராதடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, 70% தான் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இருக்குது. இப்போ கதவை மூடிடலாம். வந்துட்டாங்க, திறக்கலாமா? சும்மா திறந்து மூஞ்சி மட்டும் வணங்க வச்சுட்டு போகலாமா என்ன? இங்கே தான் இருக்கிறான் தெரியுது. திறக்கலாமா? திறந்தாச்சு. ஐயோ அப்போ 3 கூடாடி பயமாகுதுடா. சும்மா தண்ணி. வி ஆர் எ ப்ரோ பிளேயர் ஆஃப் த தமிழ்நாடு தெரியுமா? சரி, ஃபேன் ஓடுதே தவிர காற்று வர மாட்டேங்குது. ஆடப்பாங்கடா. அடுத்த ஃபுல் வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சத்தியமாக கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்டு 2 தாட்டி கேட்டேன். ஒன்று மைண்ட் கிராஃப்ட் சொன்னீங்களா, இன்னொன்று என்ன சொன்னீங்க, என்னமோ ஒன்று சொன்னீங்களே, அது என்ன கேமு? பாப்பி ப்ளே டைம் 2. ரெண்டுமே ஓட்டிங்கில் அதிக ஓட்டு வாங்கிருச்சு. நீங்கள் சொல்லி தான் நான் போடலான்னு இருந்தேன். ஆனால் 2த்துக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுதுப்பா. இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்குறது தான். நான் இல்லை, கேட்டு போடலன்னா என்ன தான் எல்லாம் திட்டுவீங்க. அது என்னப்பா உன் இஷ்டத்துக்கு போடுவியா? நாங்கள் தான் சப்ஸ்கிரைபர்ஸ், நாங்கள் சொல்கிறது தான் நீ போடணுன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ ஜாய் வயல் போடலான்னு இருக்கிறேன். ஜாய் வயலா அது தெரில. அது வந்து பாப்பி ப்ளே டைம் மாதிரியே ஒரு நல்ல கேமு, பெரிய கேம். மொபைலுக்கு தான் தெரில, பார்த்து போடுறேன். சரி, கேமராவில் பாரு யாரெல்லாம் இருக்கிறா. 3 மணி ஆகுது. இப்போ 3 மணி ஆயிடுச்சு. 51% தாங்க சார்ஜ் இருக்குது. ஐயோ, ஃபோனில் சொல்லலை, இதில் சொல்கிறேன், கேமில். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? லைட் ஆன் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு பேயும் காணோம். செகண்ட் நைட்டே லைட்டாக பேய் ஒரு தாட்டி வந்துச்சு. ஃபஸ்ட் நைட்டில் வந்து சத்தியமாக வரவே இல்லை பேய். செகண்ட் நைட்டில் வந்துச்சு. தேர்ட் நைட்டில் 2 பக்கமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து நைட்டில் ஒரு பக்கம் 2 பேய், இன்னொரு பக்கம் ஒரு பேயின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த் நைட்டில் கதையை உடச்சிட்டு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்துட்டு தமிழ் யூடியூபர்ஸ் அவ்வளோ போட்டதில்லை இந்த கேமு. ஏன்னா இது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஆனால் நம்ம சேனலில் போடுவோம். தமிழ் யூடியூபர்ஸ் வந்துட்டு 1 பார்ட் வேணால் ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து 6th இது வரைக்கும் அந்த சீரீஸ் ஃபுல்லாக முடித்து எந்த தமிழ் யூடியூபரும் போட்டதாக சரித்திரமே இல்லை. நாம் அதுக்குள்ளே போடலாம், யாரும் போடுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம். அதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் தேவை எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சரி, செலிப்ரேட். அட போங்கடாடே. நைட்டு 2 இரவு 2 மணி, காலை 3 மணி, 2வது இரவு காலை 4 மணி ஆகிவிட்டது. அதனாலே வீட்டுக்கு போகிறதாக தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம். அட போங்கடாடே. சரி, ஷிஃப்ட் எப்போ முடியும் தான் தெரில. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. சார்ஜ் வந்துட்டான்டா. முட்றா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே லைட் ஆன் பண்ணால் அங்கே ஷேடோ தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அப்படி நீங்கள் பார்க்கலன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க மறுபடியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கேம் பற்றி புரியும். இங்கே பாருங்க, இவனை இங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். 3 பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. சரி, அவன் போயிட்டான், ஷேடோ போயிடுச்சு. இந்தா நீ யாரும் இல்லை. அவன் பாருங்கள், நாய் மாரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் காமெடியாகுது. சரி, இது வந்துட்டு நைட் டைமில் ஹெட்செட் போட்டுட்டு விளாண்டு பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். சரி, சப்ளை க்ளோசெட்டில் இங்கே ஒருத்தக்கிறான். ஈஸ்ட் ஹாலில் இருக்கிறான். ஷோ ஸ்டேஜில் ஃப்ரெட்டி அப்படியே தான் இருக்கிறான். ஃப்ரெட்டி தான் அதில் மெயின் கேரக்டர். அவனே சும்மா இருக்கும்போது உனக்கு என்னடா வேலை? ஐயையோ, இங்கே வேறு கோயிலில் பாட்டு போட்டாங்க, அதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஐ எம் சாரி. சரி, ஓகே ஆரம்பிக்கலாம். தேவையில்லாமல் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு சார்ஜர் வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன். டே எப்படா வந்தான்? இல்லை எப்போ வந்தான்? இல்லை எனக்கு சத்தியமாக புரியல. எப்படா வந்தான்? டே இந்த சீட்டிங் நானே வேண்டா போமாட்டேன், அடிச்சு போடுவேன். சரி, கேம் ஓவர். ஓகே கண்டினியூ. நைட் 2 கண்டினியூ பண்ணுங்க. தென் நைட் 2 முடிச்சுட்டு இந்த கேமில் முடிச்சுக்கலாம். காலை 2வது இரவு காலை 12 மணி. ஓகே, புரிஞ்சுட்டாங்கங்களா? சரி, 12 மணி ஆகுது. நைட் 2 ஒருத்தன் இறங்கிட்டான். ஆரம்பித்த உடனே ஒருத்தன் கழுத்தில் இறங்கிட்டான். தலைவருக்கு அந்த அளவுக்கு தில்லுக்குது. சரி, இப்போ வந்துட்டு ஸ்பைடர்மேன் படம்லாம் ரீரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்துட்டு ஸ்பைடர்மேன் படம் வரப்போகுது. ஒரு படம், அது என்னென்னு மறந்து போச்சு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நாம் அனிமி நியூஸ் பற்றி தான் சொல்லுவோம், இந்தமாரிலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் சும்மா பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஸ்பைடர்மேனை பர்சனலாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, மறந்து போயிட்டேன். அவர் பேர் வந்துட்டு சந்தோஷ்குமார். சரி, அவர் பேர் சொல்லியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. சரி, செலிப்ரேட்டுன்னு வேறு போட்டு கடுப்பேற்றுறாங்க. சரி, இப்போ இந்த செகண்ட் நைட்டை மட்டும் முடிச்சுட்டு கேம் பிளே க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். மீதி நைட்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். என்னடாது, 5 Nights at Freddy's 2 இல்லை, 1 தான். ஆனால் நம்ம வீடியோவில் பார்ட் 2 வரும், அதில் போட்டுக்கலாம் மீதி நைட்ஸ்லாம். சரி, இப்போ யாரெல்லாம் களத்தில் இறங்கிறாங்க? 2 பேர் இறங்கிட்டாங்க. தலைக்கு தில்லை பற்றி அந்தமாரி 2 பேர் இறங்கி விட்டாங்க. சரி, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே. சரி, என்னடா இது? அண்டு சிசிடிவிக்கு கருப்பு கலரில் தெரியுது. இதில் இந்த கேம் ரிலீஸ் ஆனப்போ கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஒருவேளை ஹாரர் கேமுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் போட்டாங்களோ எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, சில பேர்த்துக்கு இப்படி ஒரு கேம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, எதுக்கும் யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செலிப்ரேட். ஓகே. இப்போ சார்ஜர் எவ்வளோ இருக்குது? 81% தான் இருக்குது. இப்போ 80 வந்துருச்சு. கீழே பார்த்தீங்களா யூசேஜ்னு இருக்குது, அதில் பாருங்கள். ஏதாச்சும் யூஸ் பண்ணுறேன்னா அதில் சார்ஜ் சீக்கிரமாக, அங்கே பாருங்கள். இப்போ கேமரா யூஸ் பண்ணால் 2 இது வருது, 2 க்ரீன் மாரி. அப்படின்னா சார்ஜ் சீக்கிரமாக போதுன்னு அர்த்தம். இப்போ லைட் ஆன் பண்ணிட்டேன்னா அங்கே பாருங்கள் 2 க்ரீன் கட்டுது. இப்போ இந்த லைட் ஆன் பண்ணால் க்ரீன் கட்டுச்சா, இந்த லைட் ஆன் பண்ணால் க்ரீன் கட்டுச்சா, பார்த்தீங்களா? இப்போ கேமரா ஆன் பண்ணாலும் க்ரீன் கட்டுது. அது வந்துட்டு யூசேஜ்னால் அது எத்தனை இது வருதோ அவ்வளோ அளவுக்கு பேட்ரி சீக்கிரமாக தீரும்னு அர்த்தம். சரி, 1 மணி ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி.
இப்போ நான் இன்னும் ஒரு 5 மணி நேரம் இருக்குது. அடேங்கப்பா, இன்னும் 1 மணி நேரம் தான் முடிஞ்சிக்குதா? அடேங்கப்பா, அடப்பாடி. இந்த கேமை முடிக்க முடியாது இது வரைக்கும். இந்த கேமை முடிக்க முடியாது. முடிக்க முடியும், நம்மளால் முடிக்க முடியும். நாம் நினச்சா முடிக்க முடியும். வி திங்க் வி கேன் டூ. டைலாக் ஓவர் ஆகுது. சரி பரவாயில்ல, டைலாக் தானே. நாம் இந்த கேமை முடிச்சே தான் ஆகிறோம், முடிக்கிறோம். ஒரு தாட்டி நான் சொல்லிட்டேன்னா என் பேச்சு திருப்பி நானே கேட்க மாட்டேன். டைலாக்லாம் கொஞ்சம் ஓரத்துக்குது. பரவாயில்ல, அடிச்சு விடுவான். சரி, செலிப்ரேட் செலிப்ரேட் செலிப்ரேட். Hey bro, what is this? சரி, இங்கே ஒருத்தன் இருக்கிறான். பண்ணி வந்துருச்சு. நம்ம பண்ணி எப்போ வரும்னு தெரில. எப்படா வரும்? செலிப்ரேட்னு போட்டு வர கட்டுப்பத்துறாங்கடாடி. வெஸ்ட் ஹாலில் வந்து நம்ம பண்ணி இருக்கிறாரு பன்னி. அவர் வந்து போனி, அவர் பேர் உண்மையான பேர். நாம் தான் பண்ணின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. நம்மளுக்கெல்லாம் பயம் காட்டவே முடியாது. பிஆர் ஐ டோன்ட் நோ. ஓகே, பிஆர் அனிமி ஹோம் தமிழ். நம்மளை யாராலையும் தொட முடியாது. சரி, ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுப்பா, ஆகாது. அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, எங்கே இருக்கிறான்? அங்கே ஒருத்தன் பாருங்க, எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் எனக்கு எப்படி தெரியுமாகுது, அந்த ஒரு வடிவேல் படத்தில் சொல்லட்டுமே நம்ம? சரி சொல்கிறேன். இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு பாய் குளிச்சுட்டு இருப்பான்ல, அவனை கூட எப்படி உத்துப்பாப்பா அதுமாரி தாங்க இங்கே இருக்குது. சரி, செலிப்ரேட்டுன்னு வேறு போட்டு போட்டு கடுப்பேற்றுறாங்கடாடி. ஏன்டா இப்படி பார்க்குற? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சுக்கோடா. சரி, இங்கே லைட்லாம் எரியுது. இங்கே டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேனே, பேட்ரி வேறு சீக்கிரமாக போகுது. சரி சரி சரி, இந்த கேமை செகண்ட் நைட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ 3 மணி ஆகுது. 2வது இரவு, காலை 3 மணி. சரி, ஃபேன் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. காற்று தாண்டா வர மாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கே வைக்கிறான்? இது வேறு எட்டி பார்த்துட்டே இருக்குது. கர்மம் முடிச்சது. சரி, 46% சார்ஜ் இருக்குது. தாங்குமா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 3, 4, 5, 3 மணி நேரம் இருக்குது. இங்கே 6 மணி நேரம் மொத்தம். 3 மணி நேரத்துலேயே 50% சார்ஜர் தீர்ந்துருச்சு. பத்தாதுங்க, என்ன பண்ணுறது? சரி பார்ப்பான். இப்போதைக்கு நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன இங்கே பிரச்சனைனா, இவங்க செகண்ட் நைட்டு வேறு கொஞ்சம் பயங்கரமாகவே விலையை காட்டுவாங்க. என்ன உள்ளே இருக்கிற மாதிரி வந்துருச்சு. டே என்னடா இது? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இது ப்ரோ? what the hell is this? what the hell? என்னடா இது? ஒன்றும் புரியல எனக்கு. எப்படா நீ வந்த? கேம் ஓவர். அடப்பாங்களா நீங்களும் உங்கள் கேமோ? சரி, இந்த வீடியோவில் முதல் நாள் நைட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் 2வது நாள் 3வது நாள் முடிக்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, முடிச்சிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட நான் விடை பெறுகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பாய்.